மகர லக்னத்துல ஜனனம் வச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியம், 3 உலகையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம். ஜாதகருடைய மனநிலை, குழந்தை, முன்னோர்கள், ஆஸ்தி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் குறிக்குது. அது போல 10ஆம் இடம். மகரத்திற்கு ஒரே யோகாதிபதி, மகரத்திற்கு ஒரே யோகாதிபதியான இந்த 5 10க்கு அதிபதி இந்த சுக்கிரன் முதல் விஷயம் சுக்கிரன் வலுப்பெற வேண்டும். சுக்கிரன் வலுப்பெறுவது மிகப்பெரிய யோகம். அதுபோல இந்த சுக்கிரனோடு புதன் தொடர்பில் வருவது, இந்த சுக்கிரனோடு புதன், அதுபோல தனித்து சுக்கிரன் வலிப்பது. என முழு யோகாதிபதி தனித்து சுக்கிரன் வலுப்பெறுவது இதெல்லாம் யோகம். பிறகுதான் லக்னாதிபதியோடு, ஏன்னா சனிக்கு சுக்கிரனுடைய தொடர்பு மிக மிக, குரு சுக்கிர தொடர்பு மிக மிக முக்கியம். சுக்கிரன் புதனோடு தொடர்பு, சுக்கிரனோடு தொடர்பு, அல்லது தனித்த சுக்கிரன் வலுப்பது. அதாவது சனி மகானோடு புதனோடு தொடர்பு, தனித்த சுக்கிரன் சனி மகானுடைய தொடர்பு யோகம் பண்ணும். இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு யோகம். இந்த காம்பினேஷன்லாம் இல்ல, சுக்கிரன் வலு இருந்திருக்கிறாருன்னா ராஜயோகாதிபதியானா சுக்கிரன் கெடுதல் தான் பண்ணுவார். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கிடைக்காது. சுக்கிரனால் கஷ்டத்தை ஜாதகர் அனுபவிப்பார். அதுபோல்